வணக்கம். வீரத்துறவி விவேகானந்தா சுவாமிகள். வீரத்துறவி, வீரத்துறவினால் அவர்தான் வீரத்துறவி. எதிலையும் வெளிச்சமாக உண்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், தன்னடக்கம் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு வீரபுருஷன் தான், வீரத்துறவி தான் விவேகானந்தா சுவாமிகள். அவர் ஒரு இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் நடந்து. அப்போது எதிரே வந்து வழிமறித்து இருவர் அவரை தேவையில்லாத கேள்வி கேட்டு வழிமறித்து தாக்க பார்க்கிறார்கள், தாக்கி முடிகிறார்கள். இவர் அந்த இடத்துல மடங்கவில்லை, தன்னடக்கம் அடையவில்லை, வீரத்துறவியாக ஆகிவிட்டார். அவர்களை தடுத்து நிறுத்தி அடித்து பூத்தி கொடுத்து விட்டார். கடந்து செல்கிறார். அவங்க அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. கடந்து செல்கிறார். கடந்து சென்று விட்டு அந்த வழியை நோக்கி சென்று விட்டார். அவர் சொல்கிறார், உன்னை ஒருவன் தாக்க வரும்போது அந்த இடத்தில் நீ தன்னடக்கத்தோடு இருந்து விட்டாயானால் அடுத்து உனக்கு தைரியம் இழந்துவிடும். இன்னும் ஒரு நாள் இதே நிலை வரும்போது உனக்கு தைரியம் முடியாது, தைரியத்தை இழந்து விடுவாய் அப்படின்றார். உண்மைதான். அந்த தன்னடக்கமான நிலை அடுத்த நாளுக்கு தைரியத்தை கொடுக்காது. அந்த வரும் நேரத்தில் உன்னைய தாக்க வரும்போது நிச்சயமாக அவனுக்கு புத்தியை போடு. அப்போத்தான் அது தைரியஸ்தானத்தை உண்டாக்கும், தன்னடக்கத்தை விட்டு விலகி நிற்கும். தன்னடக்கம் வேண்டியதில்லை. தன்னடக்கம் ஒரு பொய்மையான நிலைக்கு தான் கொண்டு போகும். அதே மாதிரியே இல்லாட்ட நடிப்பாகிவிடும். அதனால் அவங்களுக்கு உணர வேண்டும். உன்னை தாக்க வருபவர்கள் உணர வேண்டும் என்றால் நீ அந்த இடத்துல உண்மையானவனாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையானவராக இருந்தால் அவர்களுக்கு புத்தியை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக மீண்டும் நீ அதை கடந்து சென்ற என்னால் உனக்கு தைரியம் இழந்துவிடும், தைரியத்தை இழப்பாய் என்பார். வீரபுருஷர் என்றால், வீரத்துறவி என்றால் அவர்தான் வீரத்துறவி விவேகானந்தா.